வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது வீட்டை ஆசிர்வதித்தார். 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார். ஓபேத் ஏதோம் என்பவரின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதித்ததற்கு காரணம், தேவனுடைய பெட்டி அவன் வீட்டிலே இருந்தது. தேவனுடைய பெட்டி எவ்வளவு காலம் அவன் வீட்டிலே இருந்ததோ அவ்வளவு காலம் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார். ஆம், இன்றைக்கும் உங்கள் வீட்டிலே பரிசுத்த வேதாகமம் என்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதா? அதை நீங்கள் தினந்தோறும் எடுத்து வாசித்து தியானித்து பயன்படுத்துகிறீர்களா? கர்த்தருடைய ஜீவனுள்ள வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.